அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி. சுய வளர்ச்சி, புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள், குறுகிய பயணங்கள், பொழுதுபோக்கு நடவடிக்கைகள், பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளுக்கு நீண்ட பயணங்கள் மற்றும் காதல் உறவுகள் பற்றிய பல கனவுகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை ஜூலை மாதம் வழங்கும். இருப்பினும் யதார்த்தமாக இருப்பதை விட கற்பனை உலகில் இருப்பதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதாக எண்ணுவீங்க. உங்கள் குழந்தைகள் மீதான அக்கறை கொடும். அவர்கள் மீது நீங்கள் அன்பையும் பாசத்தையும் பொழிவீங்க. குழந்தைகள், இளைய சகோதரர்கள் மற்றும் தந்தையின் செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை தவிர்ப்பதன் மூலம் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளலாம். புதிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் குறுகிய பயணங்கள் செலவுகளை அதிகரிக்கலாம் மற்றும் நிதி இழப்புகளை ஏற்படுத்தும். எனவே இந்த நடவடிக்கைகளின் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட பயணங்கள் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும். வாடிக்கையாளர்களின் பாராட்டு உங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்பட உந்துதலாகவும் ஆதரவாகவும் இருக்கும். உங்கள் வணிக வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு பெருமளவு ஆதரவாக இருக்கும். உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரம் மற்றும் வேலைகளில் பதவி உயர்வுகள் மூலம் லாபம் கிடைக்கும். இது மனநிறைவை தரும். சொத்துக்கள் மூலம் பணம் பெற முடியும். இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் மூத்த உடன்பிறப்புகளின் ஆதரவின் மூலம் பெரிய நிதி வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. கல்வியில் வளர்ச்சி பெற மாணவர்களுக்கு இந்த மாதம் உறுதுணையான காலமாக இருக்கும். உயர்கல்வியில் உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பெல்லாம் இருக்குது. இது உங்கள் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். எனவே வெற்றியை அடைய உங்கள் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். இது காதல் உறவுகளில் பிணைப்பை அதிகரிக்க உதவும் மாதமாகும். காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் துணையின் உதவி மூலம் உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைவீங்க. உங்கள் காதல் துணையின் ஆலோசனை உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். உங்கள் துணை உங்களிடம் விசுவாசமாக நடந்து கொள்ளலாம். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். உங்களை சுற்றி இருப்பவர் மூலம் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். உங்கள் துணையுடன் உங்களால் நேரம் செலவழிக்க இயலாமல் போகலாம். உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம் மற்றும் அவர்கள் மூலம் உங்கள் காதலுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே உங்கள் காதல் உறவுக்கான உதவியை பெற நண்பர்கள் அல்லது இளைய உடன்பிறப்புகளுடன் தொடர்பு கொள்ளும் போது மிகவும் கவனமாக இருங்க. ஒருதலை காதலில் இருப்பவங்க தங்கள் காதலில் அங்கீகாரத்தை பெறலாம். உங்கள் துணையுடன் நீங்கள் வெளியிடங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இது அவங்கள்ட்ட நெருக்கமாக இருக்க உதவும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அடைய உங்கள் துணையின் தவறுகளை மன்னிக்க வேண்டும். அடுத்தது நிதி நிலைமையை பற்றி பார்க்க போகிறோம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் ஸ்திரமான வளர்ச்சி காண்பீங்க. தொழில் மூலம் கிடைக்கும் லாபம் மற்றும் ஆதாயம் மூலம் நீங்கள் பொருளாதார வளர்ச்சி காண்பீங்க. தொழில் வளர்ச்சி கருதி நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்வீங்க. அதன் மூலம் பெரிய அளவில் லாபம் மற்றும் ஆதாயம் காண்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் உங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கலாம். உங்கள் தாயின் ஆதரவாலும் உங்கள் சேமிப்பு மேம்படும். உங்கள் உத்தியோகத்தின் மூலம் சம்பள உயர்வு சாத்தியமாகும். இது உங்கள் நிதி வளர்ச்சியை மேம்படுத்தலாம். வீடுகள், நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் மூலம் பணத்தை பெற முடியும். இதுவும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கவும் உங்கள் சேமிப்பை மேம்படுத்தவும் உதவும். வாழ்க்கை துணையின் மூலம் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இதனால் நிதி இழப்புகள் ஏற்படலாம். மேலும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மூலம் செலவுகள் அதிகரிக்கலாம். எனவே பணத்தை மிச்சப்படுத்த உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லதே. குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செலவுகளை மேற்கொள்வீங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்தியோகம்.
உங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். நீண்ட பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பயணங்கள் மூலம் ஆதாயம் காண்பீங்க. சிறப்பாக பணியாற்றி பணியிடத்தில் பெயரையும் புகழையும் பெறுவீங்க. நிர்வாகத்திடமிருந்து பாராட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இது மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கும் அடுத்த நிலைக்கு செல்வதற்கும் ஊக்கமளிக்கும். இழப்புகள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க பணி சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவது நல்லது. உங்களின் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்கள் செயல்களில் வெற்றியடைய உதவி செய்யும். அடுத்தபடியாக தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் தொழில் முதலீடுகள் மூலம் பெரிய வருமானத்தை பெற முடியும். கூட்டு தொழில் செய்பவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. உங்கள் கூட்டாளிகள் மதிநுட்பத்துடன் செயல்படுவாங்க. அதன் மூலம் உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் சாத்தியமாகும். உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நல விரும்பிகளின் ஆதரவை பெறுவது நல்லது. உங்கள் பலத்தை நிரூபிக்கவும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் நிதி வளர்ச்சியின் மூலம் திருப்தி அடையவும் வாய்ப்புகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு இந்த மாதம் துணை புரியும் காலம்தான். எனவே முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கலான எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம். கண்கள் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டோம்னா மருத்துவரை அணுகுவது நல்லது. எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க மருத்துவரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவ்வப்போது பரிசோதனைகள் செய்ய பரிந்துரைக்கப்படுது. எந்த ஒரு பெரிய சிரமமும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க இந்த காலம் சாதகமானது. ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அடுத்தது மாணவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்ப கல்வி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. உயர்கல்வி மாணவர்கள் தங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் மற்றும் சிரமங்கள் காரணமாக வீழ்ச்சியை காணலாம். எனவே உங்கள் அனைத்து செயல்களையும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதன் மூலம் வெற்றி காணலாம். உங்கள் சூழலில் உள்ளவங்கள்ட்ட சுமூகமான உறவை பேணுவது கடினமாக இருக்கும். இது சண்டைகளை ஏற்படுத்தும். எனவே பொறுமையாக கடைபிடிக்கணும். மற்றவங்களின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கணும் என்று பரிந்துரைக்கப்படுது. சுபதேதிகள்னா என்னென்னு பார்க்கும்பொழுது 1, 7, 8, 12, 13, 14, 15, 16, 23, 24, 25, 28, 29. அசுப தேதிகள்னா என்னென்னு பார்க்கும்பொழுது 2, 3, 4, 5, 6, 17, 18, 21, 22, 30. இதெல்லாம் அசுப தேதிகளாகும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஜூலை மாத ராசி பலன்களில் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.